என்னாலதான் தாத்தா இப்படி ஆச்சு. நான் தான் ஆண்டி மாத்திரையை மதியானம் கொடுக்கவே இல்லை அவருக்கு. நீ கொஞ்சம் அமைதியா இரு ஜெனி, ஒண்ணும் ஆகாது. மாமா ஒண்ணும் இல்ல. ஆண்டி என்னாச்சு ஆண்டி? வந்துட்டியா? வாடா. தாத்தாவுக்கு என்னமா ஆச்சு? தாத்தா காலையில சுகர் மாத்திரை சாப்பிடலடா. ஐயோ, சுகர் லோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆட்டோ கூட்டிட்டு வந்திருக்கமா? அப்படியே தூக்கு. ஆண்டி நானும் வரேன். வேண்டாம், நீ வீட்டை பாத்துக்கோமா. ஒண்ணு இல்ல. பாத்து மெதுவா என்ன பிடிச்சுக்கோங்க. என்னாச்சு ஜெனி? ஒண்ணு இல்ல, இப்ப என்ன நடந்துச்சுன்னு அழுகுற? அழாத அக்கா, அழாதீங்கக்கா. அதான் தாத்தாக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாருல. இப்ப அவங்க ஹாஸ்பிடல்ல இருந்து கிளம்பிட்டாங்களாம். எப்ப வேணாலும் வீட்டுக்கு வந்துருவாங்க. என்னாலதான் எல்லாமே. நான் கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும். டைம்க்கு தாத்தாக்கு மாத்திரை கொடுத்திருக்கணும். அத பத்தி பேச வேணாம் ஜெனி, விடு. ஏய், ஒண்ணு இல்லடா, விடுடா. தாத்தா 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 எப்படி தாத்தா இருக்கீங்க? என்னம்மா ஜெனி, ரொம்ப பயந்துட்டியா? ரொம்ப பயந்துட்டேன் தாத்தா. எனக்கு ஒண்ணும் இல்ல. ஜெனி, அதெல்லாம் தாத்தாக்கு ஒண்ணும் இல்ல. சரி, உள்ள போலாம். வா. வாங்க வாமா. வா. மாமா பாத்து. சபா. சரியாயிட்டீங்களா தாத்தா? என்னம்மா, என்ன ரொம்ப பயந்துட்டியா? எனக்கு ஒண்ணும் இல்ல. பாத்தியா, தாத்தா குத்துக்கல்லு மாதிரி இருக்கேன் பாரு. பிபி மாத்திரை போடல, அதனால மாமா மயக்கமாயிட்டாரு. மத்தபடி எதுவுமே இல்ல. அது எப்போதும் போடுற மாத்திரை தாம்மா. இன்னைக்கு எடுத்து பார்த்தேன், சாப்பாட்டுக்கு முன்னாடி என்ன மாத்திரை, சாப்பாட்டுக்கு அப்புறம் என்ன மாத்திரைன்னு தெரியாம போச்சு. என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல. கேக்குறதுக்கு தான் நான் பக்கத்துல இல்லையே. நான் தூங்கிட்டேன். எம்மாடி, நீ ஏம்மா வருத்தப்படுற? நான் அமிர்தாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்கணும், இல்லைன்னா பாக்கியாவுக்கு ஃபோன் பண்ணியாவது கேட்டிருக்கணும். ஐயோ தாத்தா, ஒன்றும் இல்லைம்மா, இந்தாங்க. கொடுமா. ஜூஸாம்மா? ஆமா தாத்தா. பாப்பா தூங்குனா, கூடவே படுத்து நானும் தூங்கிட்டேன். என்ன அறியாமலே நான் தூங்கிட்டேன்.